வணக்கம். சிம்ம ராசி சனி வக்ர பலன்கள் 2024. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத தனலாபங்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய பல வகையான சிக்கலிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியுமாக இருக்கும் சனி வக்ரம் பெறுவது. சனி பகவான் வக்ரம் என்பது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ர நிவர்த்தி பெறுவார். இது சுத்த வாக்கிய கணித முறையில் கணித்து சொல்லப்பட்ட பலன்களாக இருக்கும். சனி பகவான் 150 நாட்கள் வக்ரகதியில் இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வழியாக இருக்கும். சனி வக்ரம் என்பது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அவருக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் அமருகின்ற நிலை ஏற்பட்டால் சனி பகவான் வக்ரம் பெறுவார். கும்பராசி 1 என்று கணக்கெடுத்து கொண்டால் மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5. இந்த 5ஆம் ராசியில் இருக்கும்போது வக்ரம் பெறுவதும், சனி பகவானுக்கு 9ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி அடைவதும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதக பாதக நிலை. சனி பகவான் வக்ரம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய சனி பகவான் கண்டக சனியில் இருந்து கொண்டு எதையுமே செய்ய முடியாமல் கால்கள் ஒரு இடத்தில் தங்காமல் பல வகையிலும் ஓட்டமாகவே இருக்கும். எத்தனை முயன்றும் வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. கடுமையாக போராடினாலும் மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு வருமானம் என்பது இருக்காது. தவறான மனிதர்களால் சில கெடுபலன்கள் ஏற்படக்கூடும். நம்பியவர்கள் ஏமாற்றத்தை தருவார்கள். குடும்பத்திலும் சரி, சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது. இத்தகையான பாதகங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் நற்பலன்கள் என்பது மீண்டும் நடக்க தொடங்கும். 150 நாட்கள். இந்த 150 நாட்களில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும். உங்களுடைய வியாபாரம் என்பது நல்ல நிலையில் இருக்கும். காரணம், உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும், புரிகிறதா உங்களுக்கு? அதாவது சிம்ம ராசியிலிருந்து கணக்கிடும்போது மகர ராசி 6ஆம் ராசி, சிம்ம ராசியிலிருந்து கணக்கிடும்போது கும்பராசி 7ஆம் ராசி. 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமாக சனி பகவானே இருப்பதினால் உங்களுக்கு சனி பகவான் பாதக அதிபதியாக வருவார். சூரியனின் ராசிக்கு எப்பொழுதுமே கெடு பலன்களை தருவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கும் கிரகங்களில் சனி பகவானும் ஒருவர். இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் நற்பலன்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படும். பின்னுக்கு சென்றிருந்த தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். திடீர் தனலாபங்கள் கிடைக்கும். செய்யும் தொழிலில் அதிகப்படியான வருமானம் என்பது கிடைப்பதினால் பல வகையிலும் நற்பலன்கள் நடக்கும். சிம்ம ராசி தனித்துவம் வாய்ந்த ராசி. எதையுமே போராடி வெற்றி பெற்றால் மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு ராசி. குடும்பத்திற்காகவும் மக்களுக்காகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எந்த நிலையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு
இத்தனை நாளாக சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், வருமானம் இல்லாத தன்மையாக இருந்திருக்கலாம், செய்யும் தொழிலில் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் மற்றவர்கள் தந்திருந்தால் சனி வக்ரம் பெறும்போது அனைத்து வகையான கெடு பலன்களும் மறைந்து நற்பலன்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும். குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், பாதகத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இதே குரு பகவான் சனி பகவான் வக்ரம் பெற்றவுடன் குரு பகவானும் அடுத்து 3 மாதங்களில் வக்ரம் பெறுவார். அந்த நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வகையான நற்பலன்கள் உண்டு, ஏற்றம் உண்டு, வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, பல வகையான நற்பலன்களும் கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடிய ராசியாகவே சிம்ம ராசி இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.